வணக்கம். வணக்கம். ராமநாதன் கல்லூரியினுடைய அதிபர் அவர்களுக்கும் இந்த பாடசாலையினுடைய பல பேரை உருவாக்கிவிட்ட பெருமைக்குரிய லிங்கம் ஆசிரியர் அவர்களுக்கும் எதிர்காலத்தில் எங்களோட தேசத்தில் ஒரு நல்ல பிள்ளைகளை உருவாக்கியலாக இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கோங்க. உண்மையில இந்த செயற்திட்டம் என்றது சார் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த கையேடு தயாரித்து அதை மாணவர்களுக்கு வழங்கி அந்த கருத்தரங்க செயற்பாடுகளை செய்கிறதின் நோக்கம் சம்பந்தமாக ஏற்கனவே லிங்கம் சார் சொல்லியிருக்கிறார். இது யாருக்கு தேவை என்றது அவர்களுக்கு சென்றடையணும். குறிப்பாக நாங்கள் இந்த கடந்த காலத்தில் டிபா புயல் ஒன்று ஏற்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் எங்களுடைய வெண்கர மரக்கட்டிலையில் உங்களை போல இருக்கிற மாணவர்கள் அணி ஒன்று இருக்குது. அந்த அணியினரை சேர்ந்தவர்கள் இந்த வெள்ளப்பெருக்கால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு செயற்பாடு ஒன்று செய்யணும்னு சொல்லி அவர்களுடைய சிந்தனையில வந்த வெளிப்பாடு இப்படி ஒரு கையேடு ஏற்கனவே நாங்கள் செயற்திட்டம் செய்திருந்தாலும் அதை பிள்ளைகளுக்கு வழங்கணும் என்று சொல்லி அவர்கள்தான் அதுக்குரிய நிதி மூலங்களை தேடி இந்த செயற்திட்டத்தை உருவாக்குறதுக்கு ஒரு காரணமா இருந்தவர்கள். அந்த புயல் அடித்த நேரத்தில் அது மலையகம் மற்றும் மலையகத்தில் மண் சரிவால எல்லாம் நிறைய பிள்ளைகள் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள். கட்ட புத்தகம் கொப்பி எல்லாமே மண்ணுக்கு புதைஞ்சிருந்தது. அதே போல் கிழக்கு மாகாணத்தில் மூதூர் பிரதேசத்தில் இருக்கிற எங்களோட பிள்ளைகள் எல்லாம் வெள்ளத்தால் அடிச்சோடின. அதை அந்த கிராமங்களில் அடிச்சோடி கற்றலுக்கு பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு கையில் ஒன்றும் இல்லை என்றதை உணர்ந்து இப்படி ஒரு செயற்திட்டம் முன்னெடுத்த நேரத்தில் அங்கே போய் பார்க்க தெரியுது. பார்ப்போம் உயர்தரம் படிக்கிற பிள்ளைகள் அங்கே ஆசிரியர் பெற்றாக்குற பாடம் உயர்தரத்தில் எடுக்கிற பாடங்கள் கூட குறிப்பிட்ட பாடம் மட்டும்தான் இருந்தது. அதுலேயும் 1-2 டீச்சர்ஸ் மேலே இருந்தது. அப்போ அதால் அங்கே உள்ள அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைவாகத்தான் இந்த பாடங்களை தெரிவு செய்து விரைவாக நடத்துறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் எதிர்கால பிள்ளைகளை நேசிக்கிற, இந்த சமூகத்தை நேசிக்கிற, இந்த மண்ணை நேசிக்கிற உருவாக்கிகள் பல பேரை உருவாக்கின ஆசிரியர் குழாங்கள் எங்களோடு இணைஞ்சவர்கள். அந்த வரிசையில் லிங்கம் ஆசிரியரும் இந்த தமிழ் பாட கையேட்டில் ஒரு குழாத்தில் ஒரு பிரதான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தவர். ஆகவே எல்லாருக்கும் எங்களுக்கு முழுமையான கையேடு கொடுக்க முடியலை. 1000 பிள்ளைகளுக்கு தான் எங்களுடைய திட்டம் என்ற நிதியும் அவ்வளவு தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ லிங்கம் சேருக்காக இந்த பாடசாலையை தெரிவு செய்ததாங்கள். ஆனால் எங்களுக்கு விருப்பம் உங்களுக்கு செய்யணுமுண்டு. நீங்கள் தெரியும், சமூக குடும்ப பொருளாதாரத்திலிருந்து எவ்வளவு சவால்களை எதிர்கொண்டு இங்கே விடுதிகளில் இருந்து படிக்கிறதுக்கு இருக்கிறீங்கள். எல்லாரும் ஒரு வசதியான ஆக்களை சேர்ந்த ஆக்களாக நான் பார்க்கல. ஆனால் உங்களோட முகங்களில் தெரியுது எதிர்காலத்தில் இந்த சமூகம் பார்க்கிற ஒரு நல்ல ஒரு பிள்ளைகளாக, சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரிகளாக வருவீங்கன்ற ஒரு முகத்தில் ஒரு ஒரு ஒளி ஒன்று எனக்கு தெரியுது. ஏன்னா நான் பிள்ளைகளோட பேசல சேர்ந்தேன். ஆகவே நேருக்கு நேர பிள்ளை என்றாலும் சரி என்றாலும் நேர சொல்கிறேன். நான் நீங்கள் அருமையான நல்ல பிள்ளைகள். இங்கே உள்ள வழிகாட்டலை பின்பற்றி நீங்கள் எதிர்காலம் நம்ம படிச்சுட்டு வெளியில் போகாமல் நீங்கள் படித்த பாடசாலையை நேசித்து படித்த பிறகு வரணும் பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் ஒரு பழைய மாணவர்களாகிறீங்க. இந்த பாடசாலைக்கு உதவணும். நீங்கள் எங்கெங்கே உதவி பெற்றிருப்பீங்களோ அந்த சமூகத்துக்கு நீங்கள் பிரதி உபகாரமாக ஒன்றை செய்யும். அடுத்த பிள்ளைக்கு நீங்கள் வழிகாட்டினாலே அதுதான் உங்களோட பிரதி உபகாரம். தனியாக ஒரு சுயநல சமூகத்தை உருவாக்குறது இல்லை பள்ளிக்கூடம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள வந்திருக்கிறோம்னா
எங்களுக்கு அந்த ஒரு நோக்கம் இருக்குது. இந்த பிள்ளைகள் இப்போ வந்திருக்குங்க இந்த செயற்பாட்டில் அந்த நோக்கம் இருக்கிறபடியாக தான், இந்த நோக்கம் இருந்தபடியாக தான் பிரின்சிபலும் இதை அனுமதிச்சு வாங்க. அதிபர் ஏற்கனவே தமிழ் கந்தியாவில் இருந்தவா, அவன் அங்கே சாதனைகளை படைச்சிட்டு தான் இங்கே வந்திருக்கிறான். ஆகவே இப்போ இப்படியான அதிபர்கள் இருக்க எங்களுக்கும் செய்யக்கூட விருப்பம் வரும். பெரும்பாலான ஒரு சில பாடசாலைகளில் சேக்குலரோட வேலை செய்கிறார்கள் இருக்கிறையும், அதை தாண்டி அந்த பிள்ளைக்கு செய்யணும்ன்ற மனநிலையில் இருக்கிறார்கள் இருக்கிறையும். எனவே அவர்களுடைய வழிநடத்தல அவற்ற ஆசியில எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் உங்களோட பாதையில பயணிக்கணும் என்று இந்த நேரத்தில் நான் வினயமாக வேண்டிக் கொண்டு, நிச்சயமா நல்ல ஒரு பெறுபேரை நீங்கள் எடுப்பீங்கள். உங்களோட நேரத்தை நான் கருத்தில் கொண்டு பெறுபேற்றை நீங்கள் எடுப்பீங்கள். பரீட்சை எழுதின பிற்பாடு என்ன உங்களுக்கு வழிகாட்டல் தேவையோ தொடர்பு கொள்ளுங்கோ, பாடசாலைக்கு வாங்கோ, வந்து கேளுங்கோ. நாங்கள் பிள்ளைகளுக்கான தலைமைத்துவ பயிற்சிகள், அடுத்த கட்ட வழிகாட்டல், அடுத்த பிள்ளை படிக்கிறதுக்குரிய வழிகாட்டல் செயற்பாடு நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் மீண்டும் இந்த பாடசாலைக்கு வரணும், வந்து உங்களோட உதவிகள் என்ன தேவையோ இல்லை நீங்கள் செய்கிற உதவிகளோ அவர்களுடைய கலந்துரையாடி இந்த வழிகாட்டலோடு நீங்கள் ஈடுபடணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு இந்த வாய்ப்பை கிடைக்க செய்யணுன்றதுக்காக லிங்கம் சார் மற்றது அதிபர் அவர்கள் வழிவிட்டிருக்கிறார்கள், வழியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவைகளுக்கு வெண்கல மரக்கட்டளை சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்காலத்திலையும் இவ்வாறான ஒரு செயற்திட்டத்தை ஏற்கனவே மிஸ் சொல்லியிருக்கிறார். அதுக்குரிய ஒழுங்குகளை செய்து தருக. நீங்கள் அடுத்த முறை பரீட்சை எடுக்கிற பிள்ளைகளுக்கு, ஓயல் எடுக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் இங்கே வந்து ஒழுங்கமைச்சு பிள்ளைகளுக்கு தெரியாத விடயத்தை வழிகாட்டுற ஆட்களாக இந்த முகங்களை நான் காணணும். நாங்கள் வருவோம் இந்த பாடசாலைக்கு என கேட்டுக்கொண்டு இந்த பாடசாலை சமூகத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் எங்களோட வெண்கல மரக்கட்டளை சார்பாக இந்த பரீட்சையில் எழுதுகிற பரீட்சையில் சிறப்பாக எழுதி இந்த சமூகத்தில் ஒரு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் வர வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.